எந்த நாய் எனக்கு தந்தி கொடுத்தது? ஒரு தந்தியாக கொடுத்துருக்கீங்க, ஊரே சேர்ந்து தந்தி கொடுத்துருக்கீங்க. அப்போ மேலே பாசம் இல்லாதவன் பணமே அனுப்ப மாட்டேங்கிறான்னு நான் வேலை செய்கிற கம்பெனிக்கு எவன்டா தந்தி கொடுத்தவன்? என்னென்ன இது இப்படி பேசுகிறீங்க? உயிரை கழிச்சிட்ருக்காரு. அவன் கையில் பிடிக்கிட்டோம் இல்லை பையில் பிடிக்கிட்டோம். அப்போ என்ன இருக்கேன், என்ன செஞ்சான்? எலிமெண்ட் ரிஃபில் சேர்த்து விட்டானா இல்லை டான் பாஸ்கோவில் படிக்க வச்சானா? என்ன செஞ்சான் இவன்? என்னப்பா இது சொத்து சொத்துன்னு சொல்லிட்டு இருக்காரு. நீ என்னமோ பித்து பிடிச்சவங்க கத்திட்டுருக்க. சொத்தா? இவங்கிட்டே எதிராக சொத்து. இவன் கட்டியிருக்கிறது கோபமே 10 ஓட்டு போட்டு தச்சுது. எனக்கு தெரியாமல் இவங்கிட்டே சொத்து. உங்கள் அப்பாவோட கடைசி என்ன தான் கேளப்பா? இவன் வைக்கிறதே வேஸ்ட்டு. இவன் கடைசி ஆசை வேறியா? என்னன்னு சொல்கிறா? மகனே, எவ்வளோ நாளாக என் மனசில் போச்சு இந்த ரகசியத்தை உன்கிட்ட சொல்கிறேன். ஆமாம், இவர் மனசு பெரிய புதகுழி போச்சு வச்சுருக்கார். தோண்டிட்டு சொல்கிற. ஊட்டியில் 4 பங்களா. என்னது ஊட்டியில் 4 பங்களாவா? மெட்ராஸில் 4 பில்டிங்கு. மெட்ராஸில் 4 பில்டிங்கா? பேங்க் ஆஃப் பரோடாவில் 50 லட்சம். பேங்க் ஆஃப் பரோடாவில் 50 லட்சமா? ஓ டாடி, ஒரே நாள் டாட்டாப்பில் ரேஞ்சுக்கு உயர்த்திட்டியே. ஓ டாடி, உன்னை சாக விட மாட்டேன். நீ சாகக்கூடாது. டியர் இண்டியன் பீப்புள், என் டாடியின் தலையை காக்கிறதுக்காக நான் தர்மம் பண்ண போகிறேன். டேக் இட் எடுத்துங்க. உங்கள் அப்பனுக்கு தங்கத்து மேலே ஏகப்பட்ட ஆசை. வீட்டுக்கு காப்பாற்றணுன்னா தங்கத்தை அரைச்சி வாயில் ஊற்றும். யாரா அவன்? என் டாடி என்னை எவ்வளோ சொத்துக்காராக்கிருக்காரு. அவருக்கு போய் கரைச்சி ஊற்றுங்கடா. இந்தா புடிடா, இந்த புடி, இந்த தங்க பிஸ்கெட் துபாயிலேருந்து கொண்டு வந்து போய் அரைச்சி ஊற்றுருவா. போடா, இந்தாங்க. துபாயில் எப்படிலாம் கஷ்டப்பட்டீங்களோ உங்கள் கையில் ஊற்றுங்க. டேய், அதெல்லாம் வெளியே சொல்ல முடியாதுடா. என் டாடிக்கு இந்த தங்கத்தை நீ ஊற்றுறேன். கொச்சிக்கினேண்ணா, கொச்சிக்க ராஜா, கொச்சிக்கா டாடி. இப்போ சொல்லு டாடி, இன்னும் எங்கெல்லாம் பணம் வச்சுருக்க? பஞ்சாப், ஹரியானா, ஒரிசா, இந்த அட்ரஸாக கரெக்டாக சொல்லிடு. அப்புறம் டாடி, பேங்க் அக்கௌண்ட் நீ சொல்லவே இல்லையா டாடி? கொஞ்சம் இருப்பா, என்னால் தான் வாங்க முடியல. தலைமையிலையாவது. ஏய், என்னடா சொல்கிற? டேய், பைசாலடா என்கிட்ட. ஊட்டியில் 4 பங்களாவும், மெட்ராஸில் 4 பில்டிங்கும், பேங்க் ஆஃப் பரோடா 4 லட்சமும் போடணும். இதான்ப்பா கடைசி ஆசை. அப்போ ஊட்டியில் 4 பங்களா உனக்கு தெரியாமலா? மெட்ராஸில் 4 பில்டிங்கு ஒன்றும் அறியாமலா? கரோடா பேங்க்கில் 50 லட்சம், அப்படி ஒரு பேங்க் இருக்கிறது எனக்கு நேரில் தெரியும். என்னது நேர் தெரியுமா? ஏன்டா ஒன்றுமே இல்லாத ஆனந்த நாயே, துபாயில் இந்த தந்தி கொடுத்து வர வச்சு கொண்டு வந்த பணத்தை எல்லாம் கொடுத்துட்டேன். இருந்த தங்கத்தை ஆச்சு நாய் கஞ்சி குடித்த மாதிரி சப்புன்னு குடிச்சுட்டு கக்கடா தங்கத்தை கக்கடா. சரியா? எனக்கு தெரியுதா? நல்லா பாருங்க, நான் தான் தினாரு உங்ககிட்ட படித்தேனே. அடடி, 5ஆம் கிளாஸ் 5 வருஷம் ஃபெயிலாகி படிச்சியே அந்த பையனா நீ? ஓ, பின்ன உங்ககிட்ட படித்தா நான் பாஸ் ஆக முடியும்? அப்போ பையன் இப்போ மேன். வாத்தியாரியா, கெட்டும் பட்டணம் போன்னு எங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டு பட்டணத்துக்கு நீங்களே இப்போ திரும்பி வந்திருக்கீங்களே, பட்டணம் கெட்டு போச்சா இல்லை நீங்கள் கெட்டு போயிட்டீங்களா? அதுக்கு இல்லைப்பா, இந்த அமைதியான கிராமத்தில் என் கடைசிய காலத்தை நிம்மதியாக கழிக்கலான் இருக்கேன். ஓ அது மட்டும் இல்லை, இந்த ஊர்லேயே என் பொண்ணுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சு இந்த ஊரில் உன் பொண்ணு கல்யாணமா? ஏன்பா, இந்த ஊரில் தான் பிரச்சனையா? சே, பிரச்சனையே இல்லாத ஊர் இந்தியாவிலே இது ஒன்று தான். உன் பொண்ணுக்கு கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணு, பத்திரிக்கையை அடித்து பாரு. ஓ இங்கிலீஷ் பேப்பர் கொடுறா. இங்கிலீஷ்னா ஆடாடா, நாகரிகம் தெரியாது நான்சென்ஸுங்களா? இந்த தெருவில் இருக்கிறதே மொத்தம் 100 பேர் தான். எதுக்காட்டா இல்லைன்னு சொல்கிறீங்களா? மொத்தமாக செத்து தொலைங்கடா. நான் என் டிக்கெட் காசு கிடச்சா துபாய் போவேன்டா. ஐயோ, துபாயில் என் லைஃப் எப்படி நான் என்ஜாய் பண்ணுவேன். ஈவினிங் நேரத்தில் ஒட்டகத்தில் ஏறிக்கிட்டு பேச்சை முத்திட்டு துபாய் நேரத்தை சுற்றி வரும்போது எல்லாரும் என்ன பார்ப்பாங்க. எல்லாத்தையும் நான் எழுந்துட்டேன். இதான் குர்ரா, இந்தாயா. 25 50 75 50 25 என்னையாச்சா? ஆச்சு, கணக்கு தான் இருக்குது. என் கணக்கு கரெக்டாக இருக்குது. ஆல்ரெடி டூ லேட்டு, கிளம்பு. உன் டேட் ஆஃப் பர்த் எனக்கு தெரியும், கிளம்புடா. இந்த மாதிரி நேரத்தில் நீலாம் அனுசரணையாக நடந்துக்கணும். நீயே புறப்பட்டு சுடுகாட்டுக்கு வந்து என்னை ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்லணும். ரேஷன் கடை கிடைக்குமான்னு கிளம்பு. ஏய் நில்றா,
எங்கடா குடும்பமாக போகிறீங்க? பஞ்சம் பிழைக்கவா? அதுக்காக போகலண்ணே. நம்ம ஒருத்தன் 18 பேர் ஒதுக்கி வச்சிச்சுல, அப்புறம் எப்படி வாழுதான்? அதான் கிளம்பிட்டோம். 18 பேர் ஒதுக்கி வச்சிச்சா? 18 பேட்டி ஒன்றா சேர்ந்துருக்கும் போது நீ என்ன பண்ண? அணுகுண்டு செஞ்சு அயல்நாட்டுக்கு போய் வியாபாரம் பண்ணியா? இல்லை இந்தியாவை பொருளாதாரத்தை பெருக்கி காட்டினியா? என்னடா செஞ்ச நீ சொல்கிறா? இந்த ஊரில் ஒன்றும் பிச்சை எடுக்க முடியல. சரி, இந்தியாவை பூரா போய் பிச்சை எடுங்க. ஆனால் சாகணும்னா இந்த ஊர் தான் சாகணும். ஏன்னா நான் துபாய் போய் ஆகணும். உங்களை நம்பி தாண்டா இருக்கிறேன். சீக்கிரமாவா? கோ 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 வந்து சீக்கிரமாக சாங்க. என்ன இல்லை, இது என்ன பாய்? ஓஹோ, பாய் விரித்து படுத்து பிச்சையா? போ போ போடா சீக்கிரமா. இந்த இல்லை, அவங்க தான் பிச்சை எடுக்க போகிறானுங்க. நீ எங்கே போகிற? நல்ல காரியமே நடக்காது இந்த ஊரில். நடப்பணமாக வாழ்ந்ததுக்கு அசல் ஒரு பயிலாம் நடப்போனமா? நீ செத்த பணம் இன்றைக்கோ முடிவு பண்ணி குழி வெட்டியாச்சு. அதுக்கு பணத்தை கொடுத்துட்டு போ. நான் எதுவும் சும்மா பணம் கொடுப்போம். டேய், நீ என் பணம்டா. வெட்டின குழிக்கு நீ பணத்தை கொடுத்தே ஆகணும்டா. பாக்கெட்டில் எவ்வளோ வச்சுருக்க பணமே? நான் பணம் கொடுக்க மாட்டேன். ஏண்டா, இந்த 8 ரூபா வச்சுக்கிட்டு நீ அமெரிக்காவை போகிற? இந்தா பணமே, இதில் நெத்தியில் ஒட்டிட்டு பணம் பின்னா போ போ. இப்போவே பாடி ஸ்மெல் சுடுகாருக்கு தாங்காது போல இருக்கேன்.